எங்கள் ட்ரிப்போட லாஸ்ட் டே. ஸோ இன்றைக்கி ஈவினிங் 4 எங்களுக்கு வந்து பஸ் டு சென்னை. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் மார்னிங் வந்து ருஷிகொண்டா பீச் போயிருந்தோம். செம்ம மலை. இங்கே நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸ்கூபா டைவிங், அதுக்கப்புறம் கயாக்கிங், இதெல்லாமே. ஸோ லிவ் அண்ட் அட்வென்ச்சர்ஸுங்கிற ஒரு பேஜில் தான் நான் பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மழைங்கிறனால அங்கே போக முடியல. இங்கே ஸ்விம்மிங்லாம் பண்ணுறது வந்து சேஃப் கிடையாது. ஏன்னா வேவ்ஸ் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு. 9:30க்குள்ளே எங்களுக்கு இந்த ஸ்கூட்டி ரிட்டர்ன் பண்ணணும். 9:15 அந்த மாதிரியே அவங்க கால் பண்ணாங்க. எடுக்கக்கூட முடியல, எடுத்து சொல்லக்கூட முடியல இவ்வளோ மழைன்னு. சரி என்ஜாய் பண்ணிவிட்டு போவோம், நனைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி போனோம். போயிட்டு எங்களோட 500 டெபாசிட் அப்படியே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக இவ்வளோ லாங் வெக்கேஷனுக்கு அப்புறம் ஒரு கப்புள் ஸ்பா போனோம் அப்படின்னு சொல்லி மேகவி வெல்னஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பாக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ லூசோ ஆப் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கும். நாங்கள் பார்த்த ஸ்பாலே மேகவி வெல்னஸ் ஸ்பா வந்து நல்ல ரேட்டிங்ஸ் இருந்துச்சு. ஸோ இது புக் பண்ணிட்டோம். இங்கே நம்ம நீட்க்கு பொறுத்து நிறைய டைப் ஆஃப் மசாஜ் ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ 2 பேரும் டிஃப்ரெண்ட் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மசாஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சப்மரைன் மியூசியம் போயிருந்தோம். இந்த சப்மரைன் வந்து 31 இயர்ஸாக ஆப்ரேஷனில் தான் இருந்திருக்கு. ஸோ 73,500 மைல்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இது மியூசியமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்புறமா தான் மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சப்மரைனில் என்னெல்லாம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் இவங்க ஆஃபீஸர்ஸோட ஃபுட் எப்படி இருக்கும், அவங்களோட எப்படி ஸ்டே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஸ்டாச்சூஸ் வச்சு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இந்த சப்மரைன் நிறைய நேவி ஆப்ரேஷன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க, முக்கியமாக இந்தியா பாகிஸ்தான் வாரில். இதெல்லாம் பார்த்து முடிக்கவே 3:30 ஆகிடுச்சு. ஸோ அங்கேருந்து எங்களோட பஸ் லொக்கேஷனுக்கு ஒரு ஆட்டோ புக் பண்ணி போயிட்டுருக்கோம். நடுவில் சாப்பிட மறந்துட்டோம் இதெல்லாம் பார்த்து. ஸோ என்ன பண்ணோன்னா எங்கள் பஸ் லொக்கேஷனுக்கு மெக்டி ஆர்டர் போட்டுட்டோம். 4:10க்கு பஸ் எடுத்துருவாங்க, 4:10க்கு தான் ஆர்டர் வரும். கடைசி நிமிஷம் ஒரு த்ரில்லிங்காக இருந்தது. ஆர்டர் வருமா இல்லை மிஸ் பண்ணிடுவோமா, அதுக்குள்ளே பஸ் வந்துடுமான்னு. ஸோ கரெக்ட் டைமில் ஆர்டரும் வந்துடுச்சு. ஸோ நாங்கள் அப்படியே சென்னை கிளம்பிட்டோம். வைசாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சிட்டி. அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த ஊரில் ரொம்ப பிடிச்சது அந்த பீச் ரோடும் ஆட்டோவும் தான். ரேப்பிடோ அண்ணா எல்லாமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. சென்னையிலேருந்து போகிறவங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் என்னென்னு ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பாய்.